கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை கூட தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர் அறிவித்தவனமாக இவருக்கு நாம் பார்க்க இருக்கிற ஒரு பாடத்தின் தலைப்பு மகா பரஸ்பரமான விசுவாசம். இது ஒரு பாடத்தினுடைய தலைப்பு முதல்ல அநேகத்திற்கு பரிச்சயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிகவும் குறைவு. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்றது இந்த ஒரு தலைப்பை வச்சு நீங்க தெரிஞ்சிருந்தீங்கன்னா இது என்ன அப்படின்றத நமக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டிய தெரியறதுனால தான் அமைதியா கேட்டுட்டு இருக்கோம். ஸோ நம்ம எப்பவுமே பாடம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வாசிப்போம் இல்லைங்களா? சத்தியத்தை வழிகள் சத்தியம் உங்களை. ஸோ இந்த ஒரு வசனத்துக்குரிய உண்மையான ஒரு விளக்கம் இந்த ஒரு பாடத்தை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ என்ன பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா பரிசுத்தமான விசுவாசம். ஸோ இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் நம்மள யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம் அப்படின்னா என்ன தெரியுங்களா? இந்த விசுவாசம்னா என்ன தெரியுமா? இந்த ஒரு விசுவாசம் சில கேள்வி கேட்டு அதுக்கான பதிலை நம்ம பார்த்து அதுக்கப்புறம் மகா பரிசுத்தமான ஒரு விசுவாசத்தை நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ நான் கேள்வி கேட்கிறேன், விசுவாசம்னா என்ன? நம்பிக்கையா? சூப்பர். ஸோ வசனமும் அதே தான் சொல்லுது. வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மற்றும் 2ஆம் வசனம். எபிரேயர் 11:1-2 வசனங்கள். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளில் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். ஸோ இந்த பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளில் உறுதியும் காணப்படாதவைகளில். இந்த வசனம் உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம ஒரு விஷயத்தை நம்புறோம். ஆனா நம்புற விஷயத்த நம்ம கண்ணாலே பார்த்தது கிடையாது. ஆனாலும் அது நமக்கு நடக்கும் சொல்லி உறுதியா நம்புறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விசுவாசம். புரியுதுங்களா? இதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுக்கலாமா? சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்ப பரலோகத்துக்கு போகணும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன எதுவுமே சொல்லாம இருக்கீங்க? எல்லாருமே விசுவாசி. பரலோகத்தை கண்ணில் பார்த்துருக்கீங்களா? ஆனாலும் நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்? அங்க போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பியா அந்த ஒரு விஷயத்த உறுதியா நம்புறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விசுவாசம். சரிங்களா? ஸோ இன்னொரு விசுவாசம்னு எடுத்துக்கிட்டாலே என்ன இருக்குன்னா சில டைப்ஸ் இருக்கு. ஸோ என்ன அடுத்த டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரட்சிப்பின் விசுவாசம். ஸோ இது நமக்கு எல்லாம் தெரியும். வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அதற்கவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. ஸோ இது என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிச்சீங்களா, நீங்களும் உங்க வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இது என்ன விசுவாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரட்சிப்பின் விசுவாசம். அதாவது பின்னாடி நடக்கக்கூடிய அந்த ஒரு ரட்சிப்பு நடக்க போகுதுன்னு சொல்லி இப்பவே விசுவாசிக்கிறதுக்கு பேர் தான் ரட்சிப்பின் விசுவாசம். இது இல்லாம இன்னொரு விசுவாசம் இருக்கு, அனுதின விசுவாசம். நம்மளுடைய ஜபத்துல கூட நம்ம அதிகமா கேட்போம். வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். சோ இது அனுதின விசுவாசம். நமக்கு இன்னைக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்ம தேவன்கிட்ட கேட்கறது, தேவன் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கையா ஜபத்துல வைக்கிறதுக்கு பேரு அனுதின விசுவாசம். இந்த விசுவாசம் எல்லாம் இருந்தாலும் கூட இதெல்லாம் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா உறுதியா இது யாரு வேணாலும் இதை பண்ணலாம். ஆனா உறுதியா நிக்கணும்னா எந்த ஒரு விசுவாசம் நமக்கு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்ட்ரினல் ஃபெய்த், அதாவது உபதேசத்தின் அடிப்படையிலான விசுவாசம். சோ இந்த ஒரு உபதேசத்தின் அடிப்படையிலான விசுவாசம் அப்படின்னா எங்க இருக்கு உபதேசம்? உபதேசம் வந்தாலே எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதாகமத்துல. ஏன்னா தேவன் உபதேசத்தை அதுலதான் வச்சிருக்காரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி 99% கிறிஸ்தவர்களுக்கு இந்த உபதேசத்தின் அடிப்படையான ஒரு விசுவாசம் இல்ல. நீங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களையும் சேர்த்து சொல்றேன். ஒருவேளை யார் சொன்னது அப்படின்னு நீங்க என்ன கேள்வி கேட்டா, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு வசனத்தின் மேல் விசுவாசம் இருந்துச்சுன்னா அப்போ மகா பரிசுத்தமான விசுவாசம்னா என்ன? சொல்லுங்க.
அது நீங்க நீங்க பண்ணிட்டு இருக்கிறது விசுவாசம். ஆனா பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படின்றது ஒன்று சொல்லுது. சோ இந்த ஒரு அடிப்படையில 99% கிறிஸ்தவர்களுக்கு இந்த ஒரு வசனத்தின் மீது வைக்கக்கூடிய ஒரு விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்லுது. மாறா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 3 டைப் என்னென்ன பார்த்தோம்? ரட்சிப்பின் விசுவாசம், அனுதின விசுவாசம், அப்புறம் சோ இது பார்த்தோம் இல்லைங்களா. இது இல்லாம இன்னொரு விசுவாசம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன? உபதேசத்தின் அடிப்படையிலான விசுவாசம். சோ அந்த உபதேசத்தின் அடிப்படையிலான விசுவாசம் தான் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பைபிள்ல தான் இருக்கு. சோ உபதேசத்தின் அடிப்படையிலான விசுவாசத்துல 2 டைப் இருக்கு. ஒண்ணு விசுவாசம், இன்னொன்னு மகா பரிசுத்தமான விசுவாசம். சோ நாம இப்ப பார்த்தோம் இல்லைங்களா அந்த 3 டைப். இது எல்லாமே எதன் அடிப்படையில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனத்தின் அடிப்படையில் இருந்தாலும் கூட நாம என்ன விசுவாசிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரணமா தான் நம்பிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு இப்ப இந்த விசுவாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்களா, அது எதன் அடிப்படையில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு போதகத்தின் அடிப்படையில் இருக்கு. ஆனா இங்க இருக்கிற கிறிஸ்துவ அமைப்பு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பைபிளை கையில வச்சுட்டு போதிக்கக்கூடிய நபரையும் அவங்க பண்ற அந்த போதனையும் நம்புறதுக்கு பேரு என்ன விசுவாசம்? சாதாரண விசுவாசம். சோ ஆனா வேதம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகா பரிசுத்தமான விசுவாசம். மகா பரிசுத்தமான விசுவாசம் என்னன்றது இது சொல்றதுக்கு முன்னாடி நாம இது என்ன சாதாரண விசுவாசம்னா என்னன்னு அப்படின்னு பாத்துக்கலாம். சாதாரண விசுவாசம்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சர்ச்சில் ஒரு போதகர் இருக்காங்க. அந்த போதகர் சொல்றத வசனத்தை பார்க்காமயே அவங்க சொல்ற ஒரு விஷயத்தை நம்ம நம்புறதுக்கு பேரு விசுவாசம். இப்போ கிறிஸ்துமஸ் டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி தான் வருங்களா? அது வசனத்துல இருக்குங்களா? சரி, ஈஸ்டர் எப்போ வருது? என்ன கிழமையில வருது? வருஷம் ஈஸ்டர் என்ன கிழமை வருது? அப்படி வருமா? அப்படின்னா அது யார் சொல்லி அதை நம்ம விசுவாசிக்கிறோம்? அப்படி போதகர் சொல்லி விசுவாசிக்கக்கூடிய விசுவாசத்துக்கு பேரு வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சாதாரண விசுவாசம். அந்த ஒரு விசுவாசம் நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்காது. அப்படின்னா அதை நம்ம எப்படி நம்ப ஆரம்பிச்சோம்? அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நம்ம கையில வேதம் இருந்தாலுமே அதை எடுத்து வாசிக்கிறதுக்கு நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது கிடையாது. நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க என்ன போதிக்கிறாங்களோ அதை கேட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அதாவது அந்த ஒரு விசுவாசம் நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம போற அந்த ஒரு ஜீவியத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா வேதம் நமக்கு என்ன விசுவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகா பரிசுத்தமான விசுவாசம். சோ இந்த ஒரு விசுவாசம் எந்த அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு வசனம் வாசிங்க. யோவான் 3:13 பரலோகத்தில் இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்தில் ஏறினவன் ஒருவனும் இல்லை. புதிய ஏற்பாட்டுல யோவான் மூலமா எழுதப்பட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசினது. இந்த ஒரு வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா பரலோகத்துக்கு ஏறினவரும் இறங்கினவரும் மனுஷகுமாரனே அல்லாமல் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வசனம் டீடைலா இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ நேற்றுக்கு நீங்க இன்னைக்கு காலையில எல்லாம் பேசுறதுக்கு போயிருக்கீங்கல்ல, அங்க நேற்றுக்கு நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு போதிக்கக்கூடிய அந்த போதகர் சொல்லிட்டாருன்னா அந்த விஷயத்தை நீங்க நம்புவீங்களா? சோ இங்க என்ன சொல்லுது வசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் தெளிவா சொல்லுது பரலோகத்துக்கு போவதற்கும் திரும்பி வர்றதுக்கும் யாருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கு. அதாவது செகண்ட் கம்மிங்ல இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் அவங்க யாருமே போக முடியாது, வர முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு போதகர் சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக அந்த விஷயத்தை நீங்க ஏத்துப்பீங்களா? அவர் சொல்லிட்டா கரெக்ட் தான், ஏத்துதான் ஆகணும் அப்படின்றீங்களா? அவர் சொல்லிட்டா கரெக்ட் அப்படின்னு சொல்லி நீங்க ஏத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விசுவாசம். ஆனா வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது நீங்க வைக்கக்கூடிய ஒரு விசுவாசம்
வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும். இப்போ அந்த போதகர் நீங்க போயிட்டு வந்ததுக்கான வசனத்தை காமிங்க அப்படின்னு சொல்லி நம்மள ஒரு ஆள் எதிர்த்து கேட்கிறோமா, அதுக்கான வசனம் அவங்களால கொடுக்க முடியுமா? நமக்கு வசனம் தெளிவா சொல்லுது, இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒருவரும் பரலோகத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படின்னா நீங்க என்ன ஒரு கேள்வி கேட்கலாம், அப்படின்னா மகாபரிசுத்தமான விசுவாசத்துக்கு வசனம் காமிங்க கேட்கலாம். ஆமா தானே? இப்ப இது வரைக்கும் வசனம் கரெக்ட் தான். அது பேர் என்ன? விசுவாசம். ஆனா நமக்கு வேதம் சொல்லுது என்ன விசுவாசம் வைக்கணும். மகாபரிசுத்தமான விசுவாசம்னா அந்த ஒரு வசனத்தை நீங்க நம்புறது. நான் தான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லைங்களா, 99% கிறிஸ்தவ மண்டலத்துல வசனத்தை நம்பி அந்த ஒரு விசுவாசத்தை காமிக்கிறதுக்கு இங்க ஒரு எப்படி சொல்ல போதனை அந்த அளவுக்கு இல்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாபரிசுத்தமான விசுவாசம்னா என்னன்னு அப்ப நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. சோ நீங்க கேட்கணும், என்ன கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி நீங்க சொல்ற அந்த மகாபரிசுத்தமான விசுவாசத்துக்கு வசனம் இருக்கா என்ன கேட்கலாம். சோ வசனம் நான் எடுக்கிறேன். யூதா 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் மற்றும் 21ஆம் வசனம் வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்திலே உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெறமாட்டீர்கள். சோ நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் விசுவாசத்துக்குள் நிலைத்திருங்கள். ஒரு வசனம் இருக்கா? என்ன இருக்கு? மகா. இந்த மகா பரிசுத்தமான ஒரு விசுவாசத்துக்குள் நிலைத்திருங்கள், உங்களை உறுதிப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவா வசனம் இருக்கு இல்லைங்களா. சோ நம்ம போயிட்டு இருக்கிற ஒரு பாதை, நம்ம கிறிஸ்துவின் இடத்துல போய் சேர்க்கணும் அப்படின்னா இந்த ஒரு பாதையை கண்டுபிடிச்சிருக்காங்களா? இது ஒரு அழைப்புக்குள்ள வரேன் அப்படின்னு சொல்லி நாமளா இந்த ஒரு பாதையை உருவாக்கி போயிட்டு இருக்கோமா? நிச்சயமா இல்லை. ஆனா ஒரு போதகர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அந்த போதனையை கேட்டுட்டு போயிட்டு இருந்தோமா, நாம போற இடத்துக்கு போயிடுவோமா? அப்போ எதன் அடிப்படையில் நம்ம அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த போதகர் சொல்றதை கேட்கலாம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விசுவாசம். ஈவன் அந்த போதகர் அந்த வசனத்தை குறிச்சு பேசும்போது அதை நீங்க நம்பலாம், நீங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த விசுவாசத்துக்கு பேரு மகா பரிசுத்தமான விசுவாசம். ஆனா நாம அங்க போறதுக்கு சில காரியங்கள் நமக்கு தடையா இருக்கு. அது என்ன காரியங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் நம்மளை படைக்கும் போது எப்படியா படைச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாவியா நம்மளை படைச்சாரு. ஆனா அந்த பாவியா படைச்சாலும் இதுக்கு ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்திருக்காரு. சோ என்ன வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். அங்க என்ன தெளிவா போட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய போதனைத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் அப்படின்னு போட்டிருக்கீங்களா, உங்களுடைய சத்தியத்தினாலே போட்டிருக்கீங்களா? உங்களுடைய சத்தியம்னா என்ன? அதான் அவருடைய சத்தியம்னா உண்மை. அது எது இருக்கு? அதுக்கு கீழே வசனம் இருக்கு, உங்களுடைய வசனமே சத்தியம். சோ இங்கிலீஷ்லயுமே இருக்கு, தெளிவா இருக்கு. தனி வேர்ட் இஸ் ட்ரூத், அதாவது உங்களுடைய வசனமே சத்தியம், அதாவது உங்களுடைய வார்த்தையே சத்தியம். சோ சத்தியம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன? உண்மையா? எதுவா இருந்தாலும் சவுண்டா சொல்லுங்க, கேட்க மாட்டேங்குது. உண்மை. சோ அந்த உண்மையை விசுவாசிச்சோமா நம்ம என்ன பண்ணிடுவோம்? உண்மையான நிலைமைக்கு. சோ நம்ம இப்ப இருக்கிறது உண்மையா இருக்கிறோமா இல்ல பொய்யா இருக்கிறோமா? எந்த அடிப்படையில் நீங்க உண்மையா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. வசனத்தின் அடிப்படையில. அப்புறம் சரி, உண்மைக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத பாருங்க. வசனம் வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும் என்றார். எதுல இருந்து நம்ம விடுதலையாகும்? இப்போ நம்ம ஒரு விஷயத்துல மாட்டிட்டு இருக்கோம். அந்த மாட்டிட்டு இருக்கிற விஷயத்துல இருந்து நம்ம வெளியே வரணும்னா
ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுதுங்களா? இப்ப ஆல்ரெடி நம்ம எதுல இருக்கோம்? நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நம்ம வந்து ஒரு பொய்யான ஒரு உபதேசத்துல நம்ம மாட்டிட்டு இருக்கோம். ஆமா தானே? ஒரு போதனையின் அடிப்படையில தான் நம்ம இவ்வளவு விசுவாசிச்சிருக்கோம். அவங்க என்ன சொன்னாலும் அந்த நபருக்கு பேர் என்ன? விசுவாசம். ஆனா அவங்க சொல்றதுக்கு பின்னாடி வசனம் இருந்துச்சுன்னா அதுக்கு மேல் நம்ம வைக்கக்கூடிய விசுவாசத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகா பரிசுத்தமான ஒரு விசுவாசம். சோ இந்த வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது, நீங்க உண்மையில இருக்கீங்க அப்படின்னா உண்மை பிளஸ் என்ன ஆகும் அப்படின்னா விடுதலை ஆகும். அப்படின்னா அப்ப நம்ம எதிர்த்து விடுதலை ஆல்ரெடி நம்ம உண்மையா இருந்ததுன்னா நம்ம வந்து விடுதலை அடைகிறதுக்கு தேவையே இல்லை. நம்ம எதில் இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொய்யான உபதேசத்துல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு உபதேசத்துல இருந்து என்ன ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விடுதலை ஆகணும். சோ அதுதான் நமக்கு வசனம் தெரியும். எதன் அடிப்படையில் நம்ம விடுதலை ஆகணும்? வேதத்தின் அடிப்படையில் தான். சரி, நம்ம அந்த பொய்க்குள்ள வச்சிருக்காங்க இல்லைங்களா? இது யார் வச்சிருக்காங்க? நமக்கு பார்த்தோம் இல்லைங்களா? ஈஸ்வரன்றது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வரும் அப்படின்றது அது உண்மையா எங்களால் வேதத்துல இருக்குங்களா? அப்போ நம்ம அதை எதன் அடிப்படையில் விசுவாசிக்கிறோம்? ஒரு போதனை சொல்லிட்டாங்கன்றதுக்காக அதை நம்ம விசுவாசிச்சோம்னா நாம அந்த ஒரு விசுவாசம் எங்க கொண்டு போய் சேர்க்காது. அப்போ அந்த ஒரு விசுவாசத்தை நம்பி இவ்வளவு நாள் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா அப்ப அது ஒரு பொய்யான விஷயம். நாம தான் நல்லா படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஆமா தானே? நமக்கு நல்லா தேவன் அறிவு கொடுத்துருக்காரு இல்லைங்களா? அப்படி இருந்து நம்ம ஏன் அந்த ஒரு பொய்யான உபதேசத்தை கேட்டு இருக்கோம்? ஏன் கேட்டு இருக்கோம்ன்றது வசனம் இருக்கு. வாசிக்க யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். வாசிங்க. உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மறவாதிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷரை வழிபார்த்தான். அவன் ஆதி முதற்கொண்டு பொய்யதான், அதாவது கொலை செய்யறவன் தான். சத்தியம் அவனுக்கு இல்லாதபடியால் நீங்க என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியம் அவன் இடத்துல இல்ல. அப்போ இவனால் நீங்க கேட்டு இருந்தீங்க, கொண்டாடிட்டு இருந்தீங்க இல்லைங்களா? பிசாசு பண்ணல. இந்த வசனம் இந்த பாடம் முடியும் போது உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகும். சத்தியம் அவன் இடத்துல இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலைத்திருக்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஏன் ஒரு வசனம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொய்யை உருவாக்குறதே யார் தான்? அவன் பொய் பேசும்போது எங்க எடுத்து பேசுறான்? சத்தியமே அவங்க கிட்ட இல்லைன்னு போது அப்போ சத்தியமான ஒரு வசனம் நம்ம எழுத இருக்கிறது முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா சத்தியத்தின் வழிகள் சத்தியம் மொழி விடுதலையாகணும்னா எதிலிருந்து விடுதலையாகுதுன்னா பிசாசினுடைய அந்த போதனையிலிருந்து நம்ம விடுதலையாகும். பிசாசு புடிச்சிட்டு இருக்கிறவங்க வந்து அப்படி விட்டுறது இல்லை. அந்த சத்திய வசனம் இல்லாம போதிக்கிறாங்க இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு நம்ம அதுதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஈஸ்டர்ன்றது வருஷம் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா ஏற்றுக்க முடியாது. ஆனாலும் நம்ம எப்படி விசுவாசிச்சு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது விசுவாசிச்சு கொண்டாடிட்டு தான் இருக்கோம். அதுக்கு பேர் என்னதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரண. ஆனா அந்த ஒரு விசுவாசம் யாருது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு இப்போ வசனம் வாசிச்சிருக்கீங்களா? அந்த ஒரு நம்பிக்கையை யார் கொண்டாடுறா? ஏன்னா புதிய உருவாக்குறது. அப்போ நம்மளுடைய காதை என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரா சர்ச்சுக்கு போறோம், காதை முடிக்கிறோம், பைபிள் தேடுவோம், கிடைக்காது, அவசரமா போய் உட்காந்துரும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம கேட்டு இது ஈவன் எப்படி தருவோம் அதை நம்ம புரிஞ்சுப்போம். அங்க போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகலாம், நம்ம வந்து நடந்துட்டு போயிடுவோம். ஆக்சுவலா அங்க போனதும் போகாம இருக்கிறதும் ஒண்ணுதான். ஆமா தானே? பொய்யை உருவாக்குனது அவன் தான் அப்படின்றதே பார்க்கணும். சத்தியம் அவங்க கிட்ட இல்ல. வசனம் அடுத்த வசனம் வாசிக்க 2 ஆகியும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல் உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகும். விலகும்படிக்கு கொடுக்க கெடுக்கப்படமோ என்று பயந்திருக்கிறேன். சரி, இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ நம்ம அங்க போயிட்டு அவங்க பேசுறது எல்லாமே எப்படி எல்லாமே சரியா தான் பேசுறாங்க.
அதை எப்படி நமக்கு ஏற்றுக்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்லலாம் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, பிசாசாலும் ஈஸியா ஒரு விஷயத்தை நமக்கு நம்ப வச்சிருவோம். நமக்குன்னா எல்லாருக்கும் தான். நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் ஒருத்தவங்களை ஏமாத்துறதுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வசனத்துல தெளிவா இருக்கு. நீங்க அதை வாசிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வந்து கொடுத்தது. அதாவது ஏவாள் பாத்தீங்கன்னா ஒரு பரிசுத்தமானவங்க. படைக்கும் போது தேவனுடைய படைப்புல அவங்களும் பரிசுத்தமானவங்க. அப்படியேப்பட்ட ஏவாளையே அவங்க எதை யூஸ் பண்ணி வந்துச்சிருக்காங்க. சாதாரணமா வந்து ஒரு விஷயத்த நம்ம கிட்ட சொன்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, நம்ப மாட்டீங்க. உதாரணத்துக்கு இப்பொழுது நம்ம எல்லோரும் இந்த மாதிரி ஒரு கத்தி பேசாம ஒரு ராகமா நான் பேசினா அது உங்களுக்கு எப்படி இருக்கும் கேட்கறதுக்கு? ஓ நல்லா இருக்கு போல அப்படின்னு நம்ம தந்திரமா எப்படிலாம் ஒவ்வொருத்தருக்கு எப்படி எப்படிலாம் கொடுத்தா அவங்களாம் எப்படி எப்படிலாம் நம்புவாங்க அப்படின்றத யார் அறிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் அவங்க அப்படி அறிஞ்சு வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, யாருக்கு எப்படிப்பட்டவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப தந்திரமானவங்க. யாருக்கு என்ன கொடுத்தா இவங்க வந்து அதை கேட்பாங்க அப்படின்றத அவங்க வந்து மைண்ட்ல வந்து கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த ஒரு வசனத்தின் அடிப்படை இல்லாம ஒருத்தவங்க போதிக்கிறாங்கன்ற ஒரு வார்த்தையை நம்ம நம்பி விசுவாசிக்கிறோம் அப்படின்னா நம்ம கடைசி வரைக்கும் பொய்யிலே தான் இருக்கலாம், உண்மைக்கு போக முடியாது. ஒருவேளை நீங்க என்ன கேள்வி கேட்கலாம், அப்ப இவ்வளவு நாள் இவ்வளவு ரிசர்வ் இருக்காங்க இல்லைங்களா, அப்ப அவங்க எல்லாமே வந்து போதனை தான் விசுவாசிட்டு இருக்காங்களா, அப்ப அவங்க கிட்ட சத்தியமே இல்லையான்னு கேட்டா வசனம் என்ன சொல்லுது, வேதமும் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா சத்தியம் இல்லை. ஒருவேளை அவங்க கிட்ட சத்தியம் இருந்திருந்தா இந்த 750 டினாமினேஷன் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம பார்க்கலாம். ஒரு கொஸ்டின், ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் எழுதுறாங்க. ஒரு ஆன்சர் அதுதான் ரைட்டா இருக்கும். படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, பக்கம் பக்கமா எழுதுவாங்க. அந்த பக்கம் பக்கமா எழுதுனதோடைய விளைவுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 750 விஷயம். அப்போ சத்தியம்ன்றது ஒண்ணுதானே, சத்தியம்ன்றது ஒண்ணுதானே. ஒருவேளை நம்ம எல்லாமே சரியான பாதையில தான் நம்ம போயிட்டு இருக்கோம் சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா அப்ப எதுக்கு 750 டினாமினேஷன் இருக்கு? ஆனா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல, ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும். எல்லாமே ஒண்ணு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இத்தனை டினாமினேஷன்ல இவ்வளவு விசுவாசம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட விசுவாசம் எல்லாம் எதன் அடிப்படையில் இருக்கு? விசுவாசம்ன்றது அது எந்த அடிப்படையில் இருக்கு? சாதாரண விசுவாசமா இருக்கு. ஆனா வேதம் நமக்கு என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விசுவாசம் நமக்கு வேணும்னு சொல்லுது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை வந்து உண்மை உள்ளது, அது இல்லாம தூய்மையானது. வசனமும் வாசிக்கலாம். சங்கீதம் 12:6. கர்த்தருடைய சொற்கள் மண்பூமியில் 7 தரம் ஊற்றி புடமிடப்பட்ட வெள்ளி கோப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. வெள்ளி அப்படின்றது எது அடையாளமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனத்துக்கு அடையாளமாக்கு ஒரு வெள்ளி இருக்கு இல்லைங்களா, அதை உருக்கி 7 டைம் உருக்கி எடுத்தா என்ன ஆகும்? ரொம்ப பியூரா ஆகிடும் இல்லைங்களா. அந்த மாதிரி தேவனுடைய சொற்கள் வந்து 7 தடம் மண்புகையில உருக்கி புடமிடப்பட்ட சுத்த சொற்களுக்கு ஒப்பா இருக்கணும். அந்த சுத்த சொற்கள் நம்மள வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இருக்கிற அந்த ஒரு அசுத்தமான ஒரு இடத்துல இருந்து நம்ம வந்து சுத்திகரிக்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு ஜீவன் உள்ளதா இருக்கு. சோ இந்த ஒரு வார்த்தை நம்மள அப்படியே விடாது. என்ன பண்ணணும்? வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அறியப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய மனுஷன் இதுக்கு முன்னாடி வசனமே என்ன சொல்றது பாத்தீங்கன்னா, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அறியப்பட்டிருக்கு. அப்ப போதகம் கிடையாது, வேத வாக்கியங்கள். அப்போ சத்தியம் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பைபிள்ல தான் இருக்கு. சோ நாம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சண்டேஸ்ல போறோம்,
அந்த பிரசங்கம் பண்றது கேட்கிறோம், நம்ம பைபிள் தவிர பாக்குறது கிடையாது. அவங்க சொல்றதை கேட்டு வந்துட்டோம் அப்படின்னா போலாம் வரலாம் போலாம் வரலாம், அப்படிதான் இருக்க முடியும். என்ன பண்ண முடியாது. என்ன தெரியல நமக்கு வசனம் சொல்லுது, வேத வாக்குகள் எல்லாம் தேவ ஆவியினால். அப்போ வேத வசனத்துல எல்லாம் சத்தியம் இருக்கு அப்படின்றது நமக்கு தெளிவா இருக்கு இல்லைங்களா? வாசிக்க தொடர்ந்து வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய மனுஷன் தேர்வினவனாகும். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே போறதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம். நம்ம என்ன பண்ணணும்? தேர்ணும். அதாவது எதுல தேரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியத்துல தேர்ந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேவட்ட போகணும். சோ எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்ததற்கும் நீதியை படிப்பிக்கிறதற்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கிறது. சோ இப்படிதான் நமக்கு வந்து வசனம் சொல்லுது, இது தப்பு, இந்த ஒரு வசனம் இருக்கு, இந்த ஒரு வசனம் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாத்துக்குமே வசனம் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்மளுடைய விசுவாச எதன் அடிப்படையில் வச்சுருக்கோம்? சரி, இது ஒரு பிரச்சனை இப்பதான் இருக்குங்களா இல்ல முன்னாடி இருந்துச்சு? இப்போ வரைக்கும் நீங்க என்ன பிரச்சனையை பத்தி பேசுறீங்கன்னு தெரியலங்கிறீங்களா? இப்ப நம்ம வச்சுக்கொள்ளணும்னு சொல்றீங்க, நம்பிக்கொள்ளணும்னு சொல்றீங்களா? விசுவாசம், இந்த ஒரு விசுவாசம் தேவன் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னா பைபிளை நமக்கு தேவையான போதகரே போதும். புரியுதுங்களா? ஆனா போதகத்தை விசுவாசிக்க சொல்றா வேத வாக்கியங்களை விசுவாசிக்க. வேத வாக்கியங்களை எடுத்து பேசுறதுக்கு இன்னைக்கு இருக்கிற எல்லா சபையுமே அது சாத்தியமா இல்ல. ஆனா இந்த ஒரு பிரச்சனை எங்கன்னா ஆதி காலத்திலே நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா பவுல் அப்போஸ்தலர் ஒரு சபையை வந்து ஸ்தாபிக்கிறாரு. ஸ்தாபித்து கிறிஸ்து வந்தாரு, அவர் மரித்தாரு, எல்லாம் இப்படி சொல்லிட்டு எல்லா உபதேசத்தையும் ரெடி பண்ணி வச்சு அந்த சபையை ஸ்தாபிச்சு இன்னொரு ஊருக்கு போயிட்டு இன்னொரு சபையை ஸ்தாபிக்கிறதுக்கு போற இடத்துல என்ன ஆகுது பாத்தீங்கன்னா வேற ஒருத்தர் உள்ள வந்து அந்த சபையில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, சில பொய்யான விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க. அப்போ இது வந்து பவுல் அப்போஸ்தலருக்கு தெரிஞ்சிச்சு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்து லெட்டர் எழுதுறாரு. என்ன லெட்டர்? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்க என்ன டைட்டில் கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சபையை உருவாக்குனதே யார்தான்? பவுல் தான். அவரே என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தி இல்லாத உருவாக்குன ஒரு சபையை பார்த்து புத்தி இல்லாத கலாத்தியரே சொல்றாரு அப்படின்னாலே அந்த இடத்துல என்ன இருக்கு? ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடந்திருக்கு. அப்போ பவுல் அப்போஸ்தலர் சொல்லக்கூடிய ஒரு வசனங்கள் எல்லாமே எதன் அடிப்படையில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கு. சத்தியம் மீன்ஸ் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கு. சோ இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு விசுவாசத்தை யாரோ ஒருத்தவங்க வந்து சொல்றாங்கன்றதுக்காக நீங்க அந்த ஒரு விசுவாசத்தை வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா திட்டுறாரு. வாசிங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. சோ நீங்க என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும்போது நீங்க எப்படி நீங்க வந்து அந்த ஒரு விசுவாசத்தை வைக்கலாம்? நான் தான் எல்லாத்துக்குமே வசனம் இருக்கு, வசனத்தின் அடிப்படையில தான் உங்க விசுவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லிட்டு போயிட்டு வேற ஒரு சபைக்கு போயிருக்கும் போது அந்த ஒரு கேப்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? ஏதோ ஒரு விஷயத்தை யாரோ வந்து சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க விசுவாசத்தை இவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தையினால வாங்கிட்டாங்க. இது உதாரணத்துக்கு ஒரு பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு நபர், ஒரு போதகர், எதை தரனாலும் அவங்க தான் ஃபேஸ் வராங்க. அவங்க வந்து அவங்க ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்றதுக்காக அந்த ஒரு விஷயத்தை நம்மளால ஏற்க முடியுமா? அவங்க சொன்னா சரியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஏற்றுக்கிறோமா? அந்த ஒரு விசுவாசம் என்ன விசுவாசம்? போதகர் விசுவாசம்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரண. இதுவே அந்த ஒரு போதகர் எப்படி வேணாலும் சொல்லட்டும், எப்படி வேணாலும் பிரசங்கிக்கணும், ஆனா அந்த ஒரு பிரசங்கம் எதன் அடிப்படையில் இருக்கணும்? சத்தியத்தின் அடிப்படையில், அதாவது வசனத்தின் அடிப்படையில் இருந்துட்டா அந்த விசுவாசத்துக்கு பின்னாடி நீங்க போகலாம். அது வந்து உங்களை எந்த தடையும் பண்ணாது அப்படின்னு சொல்லி பைபிள் நமக்கு சொல்லுது. இதே பிரச்சனை இன்னொரு இடத்துல நடந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 15
சில இருதயங்களில் இருந்து வந்து நீங்கள் மோசையினுடைய முறைமைப்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். நீங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோசே இருக்காரு இல்லைங்களா, என்னையும் கொஞ்சம் பாருங்க. நான் என்ன மோசே இருக்காரு இல்லைங்களா, அவங்க கிட்ட தேவன் வந்து 10 கட்டளை கொடுத்தாரு இல்லைங்களா, அதுல இதுல ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரிச்சதுக்கு அப்புறம் தான் யாரையும் உள்ள வராது, பவுலப்போஸ்தலரே உள்ள வராது. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோசேயின் முறைமையின்படி விருத்த சேதனம் பண்ணாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் வந்து ஒருத்தவங்க வந்து போதிச்சாங்க சபையில. இது சரியா தப்பா? அதாவது இஸ்ரேல் முறைப்படி குழந்தை பிறந்து 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் பண்ணணும் இவர்களுடைய முறைப்படி. ஆனா இங்க பவுலப்போஸ்தலர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதை பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப யாருடைய வசனம் இது உண்மை? தெரியலையா? நமக்கு தெரியலைங்களா? மோசே நியாயப்பிரமாணம் 10 கட்டளை இருக்கு இல்லைங்களா, அதன்படி விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது யூதர்களுடைய முறை. ஆனா யூதர்களுடைய முறைய பவுலப்போஸ்தலர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க விருத்த சேதனம் பண்ண தேவையில்லை. சரி, இயேசு கிறிஸ்து வந்து மரித்து உயிர்த்தெழுந்தான்னு சொல்லி எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்களா? அதுல பின்னாடி பார்க்கலாம். சோ இந்த ஒரு உபதேசத்தை வந்து சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க யார் அந்த மாதிரி உங்களை விசுவாசிக்க சொன்னது? இயேசு கிறிஸ்து வந்து நியாயப்பிரமாணத்துக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் என்னவா இருக்காரு? முடிவா இருக்காரு. பின்னாடி வசனம் வரும், நான் முன்னாடி சொல்றேன். சோ அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம், மாம்சத்துல வந்து நீங்க வந்து விருத்த சேதனம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவுலப்போஸ்தலர் அந்த இடத்துலயும் திருத்துறாரு. வசனம் வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உள்ளத்திலே யூதனானவனே யூதன். இந்த மாம்சத்தின்படி யூதனானவன் யூதன் அல்ல. நீங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். மாம்சத்தின்படி விருத்த சேதனம் பண்றது இல்ல. இங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். அப்படின்னா இருதயத்தில் யாருன்னா விருத்த சேதனம் பண்ண முடியுமா? இருதயம்ன்றது என்ன? அது உள்ள இருக்கிறதுனால நமக்கு தெரியல. ஆக்சுவலா இது இருதயம்ன்றது வந்து சிந்தை. அப்ப சிந்தையின்படி ஒருத்தவங்க விருத்த சேதனம் பண்ணுனா, நம்மளுடைய சிந்தை வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல இடர்களை சந்திக்குது இல்லைங்களா. அப்ப அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி போகாம ஒருநிலைப்படுத்துறதுக்கு பேர் தான் விருத்த சேதனம். சோ வசனம் வாசி முடியுங்க. இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிற்று. சோ இங்க என்ன தெளிவா சொல்லிட்டாரு, யூதர்கள் வந்து உள்ளத்திலே யூதனானவன் தான் யூதன் அப்படிங்கறதையும் சொல்லிட்டாரு. மாம்சத்தின் பிரகாரம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிலர்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விருத்த சேதனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வசனமும் நமக்கு தெளிவா இருக்கு. அப்போஸ்தலர் பவுல் நமக்கு கொடுத்திருக்காரு இல்லைங்களா. சோ விருத்த சேதனம், நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம், இதுக்கு எல்லாத்துக்கும் யார் முடிவா இருக்காரு? வசனம் கூட வாசிச்சிடலாம். அவனும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தில் முடிவா இருக்கிறார். நியாயப்பிரமாணத்துக்கு முடிவா இருக்காருன்னா இது எப்படி புரிஞ்சுக்கணும்? நியாயப்பிரமாணத்துக்கே முடிவா இருக்காரா? அந்த நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம் அவரோட அது என்ன பண்ணிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடிச்சு வச்சுட்டாரு. அதாவது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து பூமியில இருக்கும்போது யூதர்கள் இருந்தாங்க இல்லைங்களா, அப்போ வரைக்கும் மோசேயினுடைய பிரமாணங்கள் அவங்க வந்து கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து எப்போ வந்து மரிச்சாரோ அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எல்லாமே ஒழிச்சாச்சு. அதுக்குதான் முன்னாடி வசனம் கூட நம்ம ரோமர்ல பார்த்தோம், மாம்சத்தின்படி விருத்த சேதனம் பண்ணக்கூடாது, இருதயத்தில் தான் பண்ணணும் அப்படின்னு. சோ நம்ம நல்லா தெளிவா வசனம் இருக்கு. ஆனாலும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு காலகட்டத்துல? விசுவாசிச்சுட்டு இருக்கோம். ஆனா நம்மளுடைய விசுவாசம் எதன் அடிப்படையில் இருக்கு? ஒரு போதனையின்
அடிப்படையில தான் இருக்கு. ஆனா நம்ம வைக்கக்கூடிய அந்த விசுவாசம் எதன் அடிப்படையில் இருக்கும்னு சொல்லி பைபிள் என்ன சொல்லுது? சோ உயிர்த்தெழுதல் இருக்கா இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா? சோ வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:11-11. ஆகையால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம், நீங்களும் இப்படியே விசுவாசிக்கிறீர்கள். நீங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க பிரசங்கிச்சுட்டு வராங்க. கிறிஸ்து மருத்துவர் என்று எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மருத்துவரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து வந்து மரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து போதனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், கிறிஸ்து மரிக்கலன்னா நமக்கு பாவம் மன்னிப்பு இருக்கா? பரலோக ஒரு வாய்ப்பு இருக்கா? சோ அவங்க அதை சொன்ன அந்த ஒரு உபதேசம் எத்தனை காரியத்தை வந்து தப்பா காட்டுது. உயிர்த்தெழுதலே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எப்போ அப்படின்னா பவுலப்போஸ்தலர் காலத்துல. அதனாலதான் இந்த ஒரு கேள்வி நான் முன்னாடியே உங்ககிட்ட கேட்டுட்டேன், உயிர்த்தெழுதலை குறிச்சு நீங்க உங்களுக்கு விசுவாசம் இருக்கா அப்படின்னு. சோ அந்த 12வது வசனம் மறுபடியும் வாசிங்க சார். கிறிஸ்து மரித்தார் என்று எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, கிறிஸ்து மரித்தவர்களிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்கா, கிறிஸ்து மரிச்சு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அதுதான் வந்து முதல் பலன். ஆமா தானே? சோ அப்படி இருக்கும்போது இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சபையில வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிர்த்தெழுதலே இல்லைன்னு சொல்லும் போது அப்ப எத்தனை டாக்டரின் தப்பா இருக்கு? அப்ப இயேசு கிறிஸ்து வரவே இல்லை, அவர் மறிக்கவே இல்லை, அவர் நமக்கான பாவ மன்னிப்பே கிடைக்கல. சோ இவங்க சொன்ன ஒரு பொய்க்காக எத்தனை விஷயம் தப்பாகுது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு பழமொழி உலகத்துல சொல்றோம், ஒரு பொய்யை மறிக்க எத்தனை பொய் சொல்ல வேண்டியதா இருக்கு. சோ அவங்க சொன்ன பொய்யால இது எல்லாமே தப்பா இருக்கு. அப்ப அவங்க சொன்னது பொய்ன்னு சொல்லி இந்த பவுலப்போஸ்தலர் தெளிவுபடுத்துறாரு. 1 கொரிந்தியர் 15:15. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்கிறவர்களாகவும் காணப்படுவோமே. சோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரித்தோரின் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பப்படாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொல்லணுமே. அப்ப நாங்க வந்து பொய் சாட்சி சொல்றோமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போஸ்தலர்கள் பொய் சாட்சி சொல்லுவாங்களா? அப்ப கிறிஸ்து எழுந்தாரு அப்படின்றது உண்மைதானே? ஆனா அங்கேயே அவங்க இருந்த காலத்திலே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிர்த்தெழுதலே இல்லைன்னு சொல்லி பிரசங்கிக்கப்பட்டிருக்கு. அது குறிச்சுதான் இங்க வந்து என்ன சொல்றாங்க நமக்கு தெரியும். அங்க என்ன தப்பு நடந்தாலும் பவுலப்போஸ்தலர் இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, உடனே வசனத்தை எழுதி இந்த வசனம் இருக்கு, இந்த வசனம் இது சொல்லுது, நீங்க வந்து இதை நம்பாதீங்க, வசனத்தை படிங்க. அன்னைக்கு அதை நம்ம அவங்க விட்டதுனாலதான் இன்னைக்கு 850 டினாமினேஷன் வந்து நிற்கிறது. ஒவ்வொருத்தவங்களும் சொல்றத கேட்டு போறதுக்கு பேரு சாதாரண விசுவாசம். அவங்க சொன்னதை நம்ம போய் என்ன வசனத்தின் அடிப்படையில் அவங்க சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம அதை கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா இதை குறிச்சு பவுலப்போஸ்தலர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அவர் போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சத்துரு வந்து போதுரைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. சோ இந்த மாதிரி எல்லாம் சில காரியங்கள் வந்து சொல்லி போறாங்க இல்லைங்களா? சோ இந்த மாதிரி சொல்லிட்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சபையில இருக்கிறவங்க எல்லாமே பவுலப்போஸ்தலர் இருக்கிற வரைக்குமே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரியா போயிட்டு இருந்தாங்க. அவங்க இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு சர்ச்சுக்குள்ள வந்து சில விஷயங்கள் வந்து விதைச்சிட்டு போயிட்டாங்க. அந்த விதைச்சதனுடைய விளைவு தான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க உதாரணத்துக்கு ஊமையா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, கோதுமை பிளஸ் களைகள். இதுதான் வசனத்தை பேசாம ஒரு விஷயத்த சாதாரணமா நான் சொன்னேன்னா அந்த ஒரு விஷயம் வசனத்துல இல்லைன்னா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன். நேற்று நீங்க போயிட்டு இருந்த சர்ச்சில் நேற்று நைட் நான் வந்து பஸ்ல போயிட்டு இருந்தேன். திடீர்னு ஏசு கிறிஸ்து வந்து பஸ்ல வந்து டிக்கெட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இது கேட்கறதுக்கு இன்பமா இருக்கும். அதுக்கான வசனம் இருக்கா?
யாராச்சும் அந்த இடத்துல கேட்டு நீங்க போடுறீங்க, ஓகே இயேசு கிறிஸ்து வந்தாரு உங்களுக்கு டிக்கெட் கொடுத்தாங்க அப்படின்றது வசனம் கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்டிருந்தா அவங்க சொன்னது வந்து என்னவா இருக்கும், பொய்யா இருக்கும்ன்றது அப்பவே. ஆனா நம்ம அப்படி பண்றது இல்லை. அவங்க என்ன சொன்னாலும் நம்ம இதை என்ன பண்ணிடுவோம். சோ அந்த மாதிரி தான் இந்த கோதுமை அப்படின்றது அப்போஸ்தலர்கள் எல்லாம் சேர்த்து இயேசு கிறிஸ்து மூலமா எல்லாமே என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நல்லா வளைஞ்சிட்டு வந்த இடத்துல சத்துரு வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைகளை தூவிட்டான். சோ கோதுமை அப்படின்றது பாத்தீங்கன்னா சரியான கோதுமை, அதாவது மகா பரிசுத்தமான விசுவாசம். கலைகள் அப்படின்றது நாம எதுல இருக்கும், சத்தமா சொல்லுங்க. கலைகள் போடல, கலைகளா தான் இருக்கும். சோ இது ஒரு கலைகளை நீங்க யார் சொன்னாலும் நம்புறதுக்கு பேரு விசுவாசம். ஆனா நீங்க நம்பிக்கை வைக்க வேண்டியது மகா பரிசுத்தமான விசுவாசம். அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதாகமத்துல தான் இருக்கு. அதை நம்ம சர்ச்சுக்கு எடுத்து போறது முக்கியம் இல்ல, நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டு தூக்குறது முக்கியம் இல்ல, அது பக்தி பொருளா பாக்குறது முக்கியம் இல்ல. அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திறந்து படிக்கணும். சோ இந்த ஒரு தவறான போதனை என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ மன்றத்துல என்ன ஆகுது, வளருது. சோ வசனம் வாசிக்கலாம். சரி, கோதுமையை வளர்ச்சது யாரு? தட் மீன்ஸ் கோதுமை அப்படின்றது சரியான போதனை. அதை உருவாக்குறது யாரு? ஐ மீன் அதை வளர்த்தது யாரு? இயேசு கிறிஸ்து, அப்புறம் சீசர்கள். சோ இதுக்குள்ள என்ன வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா காளைகள் வந்துருச்சு. இந்த காளைகளை யார் போட்டா? சத்துரு போட்டான். சோ விதைச்சவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா நாம என்ன விதைச்சோம் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா காளைகளை பிடிக்கும். நாம விதைச்சது இது கிடையாது அப்படின்னு சொல்லி விதைச்சவங்களுக்கு அடையாளம் தெரியும் இல்லைங்களா, அதை என்ன பண்ணுவாங்க, காளைய பிடிக்கிடுவாங்க. அப்படின்னா தவறான போதைகள்ல நாம இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பண்ணப்படுவோம். சத்தமா சொல்லுங்க. இதுக்காக நம்ம எங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆனா இப்ப வரைக்கும் ஏன் என்ன கொடுக்கப்படாம இருக்கு? ஒருவேளை 2025 காலையை புடிங்கிருந்தா நாம இங்க உட்கார்ந்து இருந்திருக்கோம். ஆமா தானே? அப்போ தேவன் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோதுமைக்குள்ள சில கலைகள் இருக்கு. அதாவது சில கலைகள் இல்ல, பல கலைகள் இருக்கு. சில கோதுமைகள் உள்ள இருக்கு. அந்த கோதுமையை காப்பாற்றுறதுக்காக தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 27 வேலைக்காரர் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே நீர் உமது நிலத்தில் நல்ல விதை விதைத்தீர் அல்லவா? என்ன சொல்றாருன்னா நீங்க உங்களுடைய நிலத்துல நல்ல விதைகளை விதைச்சீங்க, பின்னே அதில் களைகளை எப்படி உண்டானது என்றார்கள். நீங்க விதைச்ச நிலத்துல கோதுமைக்குள்ள எப்படி களைகள் வந்துச்சுன்னு கேட்கறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா அதற்காக சத்துரு அதை செய்தான் என்றான். அப்போது வேலைக்காரர் நாங்கள் போய் அவர்களை பிடித்து போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்துரு வந்து விதைச்சான். நாங்க என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா நாங்க போய் அதை துருக்கி போட்டுட்டோமா அப்படின்னு கேட்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேண்டாம், நீங்க போய் கொடுத்தீங்களா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோதுமையும் சேர்ந்து வந்துடும். அதனால அது என்ன பண்ணட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா வளரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த வளர்ந்ததனுடைய விலை தான் 850 டினாமினேஷன். சோ இந்த ஒரு கோதுமைக்கும் கலைக்கும் என்ன வித்தியாசம்? இது ரெண்டும் வளர்ந்து நிக்கிறது இல்லைங்களா? இது எப்படி தனியா நம்ம தெரிவிக்க முடியும்? அதாவது கோதுமை வந்து ஸ்டஃப் வெயிட் ஜாஸ்தி. அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட் ஏற சாஞ்சிடும். கலைகள் என்ன பண்ணும்னா வெயிட்டே கிடையாது, அது என்ன பண்ணும்னா நேரா நிற்கும். சோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு புழுங்கு அப்படின்னு நிற்கும். நம்ம என்னதான் ஸ்ட்ராங்கா அந்த ஒரு கூட்டத்துல இருந்தோம் அப்படின்னாலும் ஆனா உங்களுக்கு என்ன இல்லை, சத்திய வசனம் இல்லை. ஆனாலும் நான் வந்து
சோ இந்த மாதிரி ஒரு சக்தி இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம இவ்வளவு நாள் கேட்டு நம்ம வளர்ந்து வந்து நிக்கிறோம்னா எப்படி நிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல மணியா நிக்காம மாறா எப்படி நிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலையா நிக்கிறோம். சோ இந்த கலையை விதைச்சவங்களுக்கு பேர் என்னங்க? சத்துருவா. வசனம் வாசிக்கலாம். மத்திய 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலே அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். சோ இந்த ஒரு கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் என்ன ஒரு தோலை போர்த்தி வருவாங்க? சோ யார் இந்த கள்ள தீர்க்கதரிசிகள்? கரெக்ட். கள்ளர்கள். கள்ளத்தனமா அவங்க கிட்ட என்ன இல்லைங்க? அவங்க எப்படி இருப்பாங்க? சரி, உங்களுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? சரி, இந்த ஒரு வசனத்தை நல்லா பாருங்க. அந்த ஒரு அடையாளம் உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? ஓனாய் மாதிரி ஆட்டுத்தோட போதிட்டு வந்தாங்கன்னா அவங்கள வந்து நீங்க அடையாளம் கண்டுபிடிப்பீங்களா? கண்டுபிடிக்க முடியும், ஆனா நாங்க கண்டுபிடிக்க மாட்டோம். ஏன்னா நாம கேள்வி கேட்டாலே அங்க என்ன ஆயிடும்? அது வரைக்கும் அவங்க கம்முனே இருந்துருவாங்க. நாம கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆயிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஓனாயோட குணம் வெளியே வந்துடும். ஆமா தானே? அவங்க என்ன சொன்னாலும் நம்ம நம்பிக்கை இருக்கும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் அவங்க வந்து பரலோகத்துக்கு நான் வந்து உதாரணத்துக்கு அதான் பஸ்ல போயிட்டு இருக்கு, எனக்கு டிக்கெட் கொடுத்தாங்க. இதுக்கு வசனம் காமிக்கிறது அப்படின்னு நம்ம கேட்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்க எங்கேயோ போய் மாட்டிக்கிறீங்க, கேட்க கூடாத ஒரு விஷயத்துல போய் சிக்கிக்கிறீங்க. இதனால வரைக்கும் நான் சொல்றதை கேட்டுட்டு இருந்தீங்க, இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்கிறீங்கன்னா, அப்ப அவங்களுடைய உண்மையான குணம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வெளிப்படுது. வசனம் கூட வாசிக்கலாம். 3:4 அதிகாரம். ஆவி வெளிப்படைய சொல்கிறபடி பிற்காலத்திலே மனசாட்சியில் சூழ்நிலை பொய்களுடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்குள் பிசாசுகளின் உபதேசங்களும் செவி கொடுத்து விசுவாசத்தை தெரிவித்து விலகி போவார்கள். எப்படியாப்பட்டவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனசாட்சியிலே சூழ்ந்த பொய்யருடைய மாயத்திலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு இந்த வசனம் உங்களுக்கு புரியுதுங்களா? சத்திய வசனத்தை விட்டு விலகி போவாங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? பார்த்துட்டு இருக்கும் போது எல்லாமே நம்ம எதன் அடிப்படையில் வரோம்? வசனத்தின் அடிப்படையில் வரோம். இந்த ஒரு விஷயத்த ஒரு சிலரால அவங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க முடியல அப்படின்ற போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு அதுதான் புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொய்யுடைய பொய் சிக்கி கொள்வாங்க. ஆனா நாம அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இதுக்கு உதாரணமாக ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க யாரும் இல்லைங்களா? சந்தோஷம். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோமன் கத்தோலிக்கருடைய டாக்டரின் என்னதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவாகம் பண்ணாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியுமா? கல்யாணமே பண்ணக்கூடாது. சரி, நான் உங்களோட ஒரு கேள்வி கேட்கிறேன். கல்யாணம் பண்ணாம இருக்கணும்னு சொல்லி என்னடா வேலை சொல்றீங்களா? அப்போ அந்த ஒரு போதனை எப்படி வந்துச்சு? வாசகத்தின் அடிப்படையில் வந்துச்சு. ரோம கத்தோலிக்கின் படி அங்க இருக்கிறவங்க என்ன, அவங்க என்ன சொல்லுவாங்க? ஃபாதர் சொல்லுவாங்க. ஆமா, கல்யாணம் பண்ணாம குழந்தை வைக்காம ஒருத்தவங்க ஃபாதர் ஆகும். அப்போ அவங்க எப்படி ஃபாதர்ன்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கிறாங்க? எல்லாருக்கும் நல்ல வழி சொல்றவங்க வசனத்துல இருந்து தானே சொல்லணும். இப்படின்னு சொல்லி வசனத்தை வந்து தனக்கு சாதகமா எடுத்து வசனத்தை பேசாம மற்ற காரியங்களை குறிச்சு பேசினாலே நீங்க அங்க இருக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு தேவன் நமக்கு சத்தியத்தை கொடுத்திருக்காரு.
சோ அங்க இருக்கிற ஒரு சிஸ்டர் பேர் என்ன சொல்றாங்க? கன்னியாஸ்திரி. சோ நமக்கு வசனம் தெளிவா சொல்லுது, பூமியிலே ஒருத்தரும் இதானு அழைக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா கூப்பிடலாம். யார கூப்பிடலாம்னா எங்க அப்பாவை நான் அப்பான்னு கூப்பிடலாம். ஏன்னா என்ன பெற்றது யாரு? எங்க அப்பா. எங்க அப்பாவை நான் அப்பான்னு கூப்பிடலாம். எங்க அப்பாவை தாண்டி நான் மற்றவங்க யாரையும் அப்பான்னு ஏசப்பாவை கூப்பிடணுன்றதுக்காக தான் இவ்வளவு வசனத்தையும் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆமா தானே? சோ இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில போதனைகளை எல்லாம் உள்ள கொண்டு வராங்க. வசனம் வாசிக்கலாம். மத்திய 23:9. பூமியிலே ஒருவரையும் உங்கள் பிதா என்று சொல்லாதீர்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். அப்ப அந்த ஒரு டாக்டரின்லாம் எப்படி வந்துச்சு? இன்னைக்கு எல்லாருமே அப்படிதான் கூப்பிட்டு இருக்கோம். ஃபாதர் 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 இப்படிதான் நம்ம கூப்பிடுறோம். இது எந்த வசனத்தினாலும் என்னை இப்படி கூப்பிடுறதுன்னு சொல்லி சொல்றாங்களா? அப்போ அந்த ஒரு போதனையா இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில? அப்போ அவர் சொல்லிட்டா அதை நம்ம பண்ணிக்கணும். அப்ப அவர் சொல்லிட்டா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விசுவாசம். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா உங்களுடைய விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. சரி, ஏல்சில இருந்து யாரும் வந்திருக்கீங்க? ஏல்சி அவங்க எல்லாம் என்ன கூப்பிடுவீங்க? ஐயன்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க. சோ வசனம் வாசிக்கலாம். மத்திய 23:10. நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். சோ இங்க தெளிவா நமக்கு வசனம் இருக்கு, குருக்கள் என்று அழைக்கப்படாதீர்கள். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஐயர் ஐயர் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு வசனமே இருந்தாலும் அவங்க சொல்லிட்டாங்கன்றதுக்காக அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோமா? அதுக்கு பேர் என்ன? விசுவாசம். இந்த ஒரு விசுவாசம் உங்க தேவன் நமக்கு சொன்னாரு. இன்னொருத்தவங்கள வேற மாதிரி கூப்பிடுவோம். வேற எப்படி கூப்பிடுவாங்க? அப்படி கூப்பிடலாமா? கூப்பிடலாமா? வசனம் வாசிங்க. மத்திய 23:8. நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். சோ அப்ப நமக்கு ஒரே போதகர் யார் தான்? ஆக்சுவலா பாஸ்டர் அப்படின்னா என்னங்க? போதகர். யாரு நமக்கு போதகர்? இங்க வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது, கிறிஸ்து ஒருவரே போதகர். போதகர்னா அவருடைய வேலை என்ன? ஆடுகளை மேய்க்கிறது. ஆமா தானே? ஆனா இன்னைக்கு அது என்னவா ஆக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பட்டம் ஆக்கி வச்சிருக்காங்க. பாஸ்டர் அப்படின்றது ஒரு பட்டம். அவங்க வந்து வேலை செய்யற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. ஆமா தானே? இப்படியா இருந்தீங்கன்னா இவங்க எப்படியாப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 2 தீமோத்தேயு 4:3-4. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை கொடுக்க மனதில்லாமல், அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை கொடுக்க மனதில்லாமல் செவிடுபவர்களாகவும் தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதகங்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு தங்களுடைய சுய இச்சைகளுக்காகவும் தங்களுடைய அதாவது அவங்களுக்கு யாரெல்லாம் ஃபேவரா இருக்காங்களோ அவங்க எல்லாமே வந்து சேர்த்துக்கிட்டு சத்தியத்துக்கு செவியை கேட்டு அந்த வசனத்தினுடைய சத்தியத்தினுடைய வார்த்தைக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அது அப்போ சொன்னுச்சு, இங்க வந்துருச்சு. ஆமாதானே? சோ இது ஒரு கட்டுக்கதை அப்படின்னு. இந்த கட்டுக்கதை விடுறவங்க யாருங்க? இது வந்து யாருங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னா கஷ்டமா இருக்கும். அதனால வசனம் என்ன சொல்றது வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4:7. சீர்கேடும் கேள்விகள் பேசுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி பண்ண. சீர்கேடும் கேள்விகள் பேச்சு. கேள்விகள் பேச்சுன்னா உதாரணத்துக்கு நம்ம அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போகணும்னா, அந்த காலம் இல்ல இந்த காலம் வரைக்கும் அதான் நடக்குது. ஒரு வேலைக்கு போகணும்னா குழந்தைய யாருக்கிட்ட போய் விட்டுட்டு போகணும்? ஒண்ணு
வயசானவங்க கிட்ட போய் விட்டு போவோம். ஏன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைக்கு சின்ன சின்ன கூட்டு கதைகள்லாம் சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா பார்த்துட்டு பத்திரமும் வச்சுப்பாங்க. ஆமா தானே? ஆனா அவங்க எல்லாமே கதைதான்ன்றது குழந்தைக்கு தெரியாது. அதே மாதிரிதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலம் நம்மளை சேஃபா கூட்டு வந்து உட்கார வச்சு கதையா சொல்லி நம்மளை தூங்க வச்சிருக்காங்க. நாம என்ன பண்ணிக்கிறோம்னா தூங்கிதான் இருக்கோம். நாம விழிச்சாதான் அதுல இருந்து என்ன பண்ண முடியும்? வசனம் நம்ம தெரியாதான் இருக்கு. இப்ப நம்ம பேசுற எல்லா வசனமும் எல்லா காரியமும் எந்த அடிப்படையில பேசணும்? ஒவ்வொன்றுக்கும் வசனம் இருக்கு இல்லைங்களா? அதுவே மற்ற சபையில போய் நீங்க கேட்கும்போது அவங்க என்ன பேசுறாங்களோ அதுதான் சத்தியம், அதுதான் உண்மைங்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க இங்க எத்தனை கேள்வி பண்ணாலும் கேட்கலாம், எல்லாத்துக்குமே வசனம் இருக்கு. சோ 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாய் அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாய் இருக்கிற அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவன். இந்த உலகத்தின் அதிபதி யாருங்க? உலகத்தின் அதிபதி யாரு? யாரு? உலகத்தின் அதிபதி யாரு? சாத்தான். அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனவாசிகள் பிரகாசமாய் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். என்ன குருடாக்கிருக்கான்? ஆக்சுவலா குருடுன்னா கண்ணு தெரியாதவங்க தான் நம்ம குருடுன்னு சொல்லுவோம். இங்க என்ன மாதிரியா இருக்கு? இல்ல நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். சோ என்ன குருடாக்கி வச்சிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனச குருடாக்கினான். சோ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? கண்ணு தெரியலன்னா ஒருத்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மனசே குருடாயிடுச்சுன்னா நம்ம கண்ணாலே பார்த்தாலும் அரண்டம் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் தேய்கின்ற மாதிரி நான் என்ன பண்றேனோ அதுதான் உண்மைன்னு சொல்லி அதிலே நின்றுட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் எல்லாருடைய மனக்கண்களையும் என்ன பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருடாக்கி வச்சிருக்காங்க. நீங்க என்னதான் அவங்க கிட்ட போய் சொன்னாலும் அவங்களா தெரியற வரைக்கும் என்ன பண்ண முடியாது. நமக்கு எல்லாமே வசனம் இருக்கு, ஆனா மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. காரணம் என்னன்னா நம்மளுடைய மனசு என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா குருடாயிடுச்சு. இது எப்படி தெரியுமா சொல்ற நம்ப வச்சிருமா? ஒருத்தவங்களுக்கு நன்மைய தீமையும் தீமைய நன்மையும் சொல்லுவோம். அதுக்கு வசனம் இருக்கு, வசனம் வாசிக்கலாம். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தீர்த்தியும் தீர்த்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. தெளிவா சொல்லுது. இந்த மாதிரி சொல்றவங்களுக்கு ஐயோ. அதாவது நன்மைய தீமைன்னு சொல்லிடுவான், தீமைய எங்கேயாவது அப்படி சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 2:17 ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருத்தத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். இது நன்மை தேவன் சொல்றது. இத புசிக்கும் நாள்ல என்ன பண்ணிடுவார்? பிசாசு என்ன சொன்னான்? அதாவது சாத்தான் என்ன சொன்னான்? இத புசிக்கும் நாள்ல சாகவே சாவதில்லை. எப்படி? ஜஸ்ட் ஆப்போசிட். நீங்க நன்மைய தீமைன்னு சொல்லிடுவான், தீமைய சொல்லிட்டானா? வாசிங்க. அப்பொழுது சர்வம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை. இப்போ தேவன் என்ன சொன்னாரு? இந்த பழத்தை புசிக்கும் நாளிலே சாகவே சாவே இல்லை. இங்க பிசாசு என்ன சொல்றான்? இப்போ எது உண்மை? அவருன்னா இவரு. அப்போ முன்னாடி வசனம் நமக்கு என்ன சொல்லுது? இதனால வரைக்கும் நம்ம இதை நம்பாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்மளுடைய மனதை என்ன பண்ணி வச்சிருக்கோம்? நமக்கு எல்லாத்துக்குமே வசனம் இருக்கு, ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல? பைபிளை திறக்கிறதே இல்லை, பார்க்கறதே இல்லை, படிக்கிறதே இல்லை. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஒரு போதகர் சொல்றாங்கன்றதுக்காக அதை நம்பிட்டு நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிறோம். அந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில போயிட்டு இருந்தோமா, அந்த ஒரு நம்பிக்கை நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்காதுன்னு பாத்தீங்கன்னா பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. ஏன் அப்படின்னா அது வந்து விசுவாசம், சாதாரண ஒரு விசுவாசம் பரலோகத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னா பைபிளே நமக்கு தேவையில்லை, போதகரே போதும், அவரே நம்ம என்ன பண்ணிடுவாரு. ஆனா வசனம் ஒவ்வொன்றும் நமக்கு தெளிவா சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வயிற்று நாம வந்து ஒரு போதகர் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி, அந்த ஒரு போதனை வசனத்தின் அடிப்படையில் இருந்தா அந்த ஒரு விசுவாசத்தை நாம அதை புடிச்சிட்டு போனோமா, அந்த ஒரு பாதை நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். சோ யூதா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பிரியமானவர்களே, பொதுவாக ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கிறேன். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுத உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அப்படின்னா எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, உதாரணத்துக்கு ஒரு மனைவி சத்தியத்துக்குள்ள இருக்காங்க, அவங்களுடைய கணவர் வந்து அசத்தியத்தில் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு என்னங்க வரும்? சண்டை வருமா? இந்த சண்டையில நம்ம என்ன பண்ணணும்? சண்டை போடணுமா? போராடணும். இப்போ சத்தியத்தில் இருக்கக்கூடிய நாம, அசத்தியத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சபை, நம்ம 2 பேருக்கு என்ன வரும்? இதை கேட்டுட்டு நம்ம அங்க போய் உட்கார்ந்தோம் அப்படின்னும் போது அவங்க கேட்கறதுக்கு ஒவ்வொன்று நம்ம வசனம் கொடுக்கணும்னு கேட்டோம், அவங்க என்ன பண்ணுவாங்க? விட்டுவாங்களா? அடுத்து நீங்க என்ன பண்ணாதீங்க, உள்ளே வராதீங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போராட்டம். சோ நம்ம இந்த போராட்டத்தை என்ன பண்ணணும்? போராட வேணும். ஏன்னா தேவனுடைய ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது என்ன ஆகும்னா, தேவன் நமக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. சாதாரணமா விட்டுறதுக்காக நம்ம இந்த நிலைமைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கோம் இல்லதானே? 2 ஊமையில தேவன் வந்து டீட்டெயிலா சொல்லியிருக்காரு. வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 13:31. வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாய் இருந்தும் வளரும் போது சகல கூட்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்கதாக மரமாகும் என்றார். கடுகு விதை எப்படிங்க இருக்கு? கடுகு மரம் பார்த்துக்கிறீங்களா? பார்த்துக்கிறீங்களா? சோ கடுகு விதை கிடையாது, சாரி செடி கிடையாது. இங்க என்ன சொல்லிருக்கு? சோ மரமா? இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஊமை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசினாரு. இது என்ன ஊமை அப்படின்னு பாத்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்குரிய போறதுக்கான ஒரு ஊமை. சோ கடுகு விதை வந்து சின்னதா இருந்து செடியா வளர்ந்து என்ன ஆகுதுன்னா மரமா ஆகிடுதுங்க. இந்த மரத்துல வந்து யாரு உட்கார்றாங்க? அப்படி வருமா? கடுகு செடியா, கடுகு விதை வந்து செடியா வளருமா மரமா வளருமா? செடியா தானே வளரும். அப்போஸ்தலருடைய காலத்துல அது வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா செடியா தான் இருந்துச்சு. இன்னைக்கு இவ்வளவு பெரிய மரமா வந்து ஆகாயத்து பறவைகள் எல்லாம் அது வந்து உட்கார்றது அளவுக்கு பெருசா மரமா ஆயிடுச்சுன்னா எவ்வளவு வளர்ச்சி! இது வந்து சந்தோஷமானதா? கிறிஸ்தவ மண்டலம்ன்றது பாத்தீங்கன்னா சின்னதா ஆரம்பிச்சு சின்னதா வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஐ மீன் அப்போஸ்தலர்களுடைய காலம் வரைக்கும் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்னதா செடியா தான் இருந்துச்சு. செடியில போய் ஆகாயத்து பறவைகள்லாம் உட்கார முடியுமா? அன்னைக்கு இவ்வளவு பெருசா வந்து மரமாகி ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலமும் இன்னைக்கு எவ்வளவு பெருசா இருக்கு. இந்த இடத்துல வந்து ஆகாயத்து பறவை உட்கார்ந்துட்டு இருக்குன்னா யாருங்க அந்த ஆகாயத்து பறவை? கிறிஸ்தவ மண்டலம் இவ்வளவு பெருசா வளர்ந்துச்சு, மரமா ஆயிடுச்சு. இந்த ஒரு மரத்துல
ஆகாயத்து பறவை வந்து உட்காருது அப்படின்னா ஆகாயத்து பறவை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சபையை ஸ்தாபித்து நடத்தக்கூடிய போதகர்கள். எப்படி பிரதர் அவங்க வந்து ஆகாயத்து பறவைகள் அப்படின்னு கேட்டாலும் வசனம் இருக்கு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிரியங்களிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆகாயத்து அதிகார பிரபு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முதலாம் உலகெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ ஒரு தூதர்கள் வந்தாங்க இல்லைங்களா? ஆகாய மண்டலத்தில் யாரு இருக்காங்க? அந்த ஒரு சேனையை வந்து யார் கட்டுப்பாட்டுல வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு? சாத்தானுடைய கட்டுப்பாட்டுல ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மண்டலமும் இன்னைக்கு இருக்கு. அந்த கிறிஸ்துவ மண்டலத்துக்குள்ளதான் ஆகாயத்து பறவைகள் வந்து உட்கார்ந்து இருக்காங்கன்னா அந்த ஆகாயத்துல இருக்கக்கூடிய அந்த சேனைகள் வந்து ஒவ்வொருத்தருடைய டாக்டரினும் எப்படி சொல்லுதுன்னா, நீங்க போதகத்தை மட்டும் பண்ணுங்க, வசனத்தை பேசாதீங்க. கேட்கறதுக்கு நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய மனதை வந்து குருடாக்கி, அதாவது நமக்கு என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் நான் பண்றேன், நீங்க என்ன பண்ணுங்க, பேசினா மட்டும் போதும்னு சொல்லி போதகர் உருவாக்கி விட்டுட்டு நம்மளெல்லாம் மனசை ஈடாக்கி கொண்டு போய் அங்க உட்காரிச்சு அவங்க பேசுறதை நீங்க கேட்டுட்டு வந்தாலே நீங்க சத்தியத்துக்குள்ள போய் பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு அமைப்பை இவ்வளவு பெரிய கடுகு மரமா வளர்த்து வச்சிருக்காங்க. அடுத்த வசனம் வெளிப்படுத்துதல் 18ஆம் வசனம் 2ஆம் வசனம். அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் வீழ்ந்தது அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்தாவிகளுடைய காவல்களும். அது என்னவாம்? பேய்களுடைய. இது வந்து அடுத்த பின்னாடி வரக்கூடிய சப்ஜெக்ட்ல நம்ம பார்க்கலாம் டீட்டெயில்டா. இது எக்ஸாம்பிளுக்காக சில விஷயங்கள். பேய்களுடைய குடியிருப்பு சகலவித அசுத்தாவிகள், பேரே அசுத்தாவிகள், அதுக்கு ஒரு காவல் வீடம். நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க போயிட்டு இருக்கோம்? பேய்களுடைய என்ன பண்ணா அங்க இருந்து நம்ம என்ன பண்ணணும்? வந்துருங்க அப்படின்னு சொல்லி வசனம் நமக்கு எச்சரிக்கை கொடுக்குது. பின்னாடி நம்ம அந்த வசனத்தை குறிச்சு டீட்டெயிலா பார்க்கலாம். இன்னொரு உண்மை வசனம் வாசிக்க மத்தேயு 13ஆம் அதிகாரம். வேறொரு உண்மையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவு கோப்பால் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். புளித்த மாவு புளிமா? இவங்க என்ன பண்றாங்க? ஒரு ஸ்திரீ அந்த புளித்த மாவு கொஞ்சோண்டு எடுத்து 3 படி உள்ள அந்த மாவு கூட என்ன பண்றாங்கன்னா மிக்ஸ் பண்ணிடுறாங்க. அதுவும் என்ன ஆகுது? புளிச்சு போச்சு. இயேசு கிறிஸ்து வந்து இந்த புளிச்ச மாவு குறிச்சு பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, பரிசேயர் சதுசேயர்கள் அப்படிப்பட்ட அந்த புளித்த மாவுக்கு வந்து நீங்க எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, சீசர்கள் எல்லாமே நம்ம கிட்ட வந்து அப்பமும் மீனும் இருக்கிறதுனால பசியை பத்தி இவங்க பேசுறாங்க அப்படின்னா, இந்த ஒரு புளித்த மாவு எதுக்கு அடையாளம் பாத்தீங்கன்னா உணவு. வசனம் வாசிக்கலாம். பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று நான் சொன்னதும் அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். அவர் சொன்னது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிசேயர் சதுசேயர் அப்படின்ற ஒரு புளித்த மாவுன்னா அவங்க சொல்ற அந்த ஒரு போதனையை வந்து நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்பக்கூடாது. ஆனா இவங்க எப்படி புரிஞ்சுக்காங்க? உணவை குறிச்சு சொல்றாரு போல அப்படின்னு நினைச்சு கூட இருந்தவங்க அப்படி புரிஞ்சுட்டாங்கன்னா அன்னைக்கு காலகட்டத்துக்கு அப்படி இன்னைக்கு நாம எப்படி இதை புரிஞ்சுக்கிறோம்? எத்தனை விஷயங்கள் நாம வந்து மாத்திக்கக்கூடியதா இருக்குது பாருங்க. யாருக்கு அந்த ஸ்ரீ ஒரே ஒரு இதுவை எடுத்து கொஞ்சம் புளித்த மாவு எடுத்து 3 படி உள்ள மாவுல கலந்து மொத்தத்தையும் புளிக்க வச்சுட்டாங்க. யார் அந்த ஸ்ரீ? அந்த ஸ்ரீக்கு பேர் என்ன? அந்த ஸ்ரீ எப்படியாப்பட்டவங்கன்றத வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை கொடுப்போம்,
எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் நிலங்கட்டும் என்பார்கள். நமக்கு தெரியும் இல்லைங்களா, நம்ம மாவு எதற்கு அடையாளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியத்துக்கு அடையாளம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்துட்டு வரும்போது, ரொம்ப பசியில இருக்கும்போது பிசாசு அவருக்கு என்ன சோதனை கொடுப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தான் தேவனுடைய குமாரன் அல்லவா, இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவாரு, மனுஷன் அப்பத்தினால் தேவனுடைய. அப்போ அந்த ஒரு மாவு எதை அடையாளப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்திய வார்த்தைகள். அந்த 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து அப்படின்னா, ஏன் அந்த ஒரே புருஷனை 7 பேர் பிடிச்சிருக்காங்க? விட்டா ஓடுவாங்களா? விட்டா ஓடிடுவாங்க பிடிச்சிட்டு இருக்காங்க. இது எதை அடையாளப்படுத்தி சொல்றாங்கன்னா, அந்நாட்டில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படி உன் பேரில் மாத்திரம் எங்களுக்கு இறங்கப்படும். இன்னைக்கு இருக்கிற இந்த கிறிஸ்துவ அமைப்புல சத்தியத்தை நாங்க பேச மாட்டோம். எங்களுக்கு என்ன தோணுதோ அதை நாங்க பேசுவோம், எங்களுக்கு என்ன பேச வேணுமோ அதை நாங்க கொடுப்போம். ஆனா இதெல்லாம் நீங்கிறதுக்கு உங்க பேர் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கிறிஸ்துவ பூச்சிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் அப்படின்னா அந்த ஒரு பேர் மாத்திரம் எங்களுக்கு கிடைச்சா போதும், மற்றபடி நீங்க கொடுக்குற ஆதாரமா நாங்க சாப்பிட மாட்டோம். எங்களுக்கு சொந்த ஆகாரத்தை தான் நாங்க, எங்களுக்கு என்னவோ அதை நாங்க சாப்பிடுவோம், நீங்க எங்களுக்கு புருஷனா இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி இருக்கலாமா? கிறிஸ்து கொடுக்குற ஆகாரத்தை தான் நாம சாப்பிடணும். ஆனா இங்க எப்படி இருக்கு? இத சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு, ஓடுறதுக்கு ரெடி பண்றாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா 7 பேரும் சேர்ந்து குடிச்சுட்டாங்க. கிறிஸ்தவர்ன்ற பேர் மட்டும் எங்களுக்கு கொடுங்க, மற்றபடி எங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்களே பார்த்துக்கிறோம், எங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்களே சமைச்சு சாப்பிடுவோம், நீங்க உங்களுடைய பேர் மட்டும் எங்களுக்கு கொடுங்க. கொடுப்பாரு அப்படி? சரி, இந்த ஸ்திரீ 3 படி மாவுல ஒரு புளித்த மாவு கலந்துறாங்க இல்லைங்களா, அந்த 3 படி மாவு என்ன மாவு? அந்த 3 படி எதை அடையாளப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனவாசி 1:13. இப்போது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. கிறிஸ்தவ விசுவாசமும் இல்ல, நம்பிக்கையும் அன்பு சுத்தமாவே இல்ல. இந்த 3த்தையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைக்கு விட்டுட்டாங்க. ஆனா நாம எப்படி இருக்கணும்னு சொல்லி வேதம் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, மறுபடியும் வாசிக்க இந்த 1:3 வசனம். பிரியமானவர்களே, பொதுவாக ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கிறேன். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அவசியமா இருக்கு. நமக்கு என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய விசுவாசத்துல நம்ம ஓடும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பலவிதமான போராட்டங்கள் நமக்கு வரதான் செய்யும். ஆனாலும் அதை நம்ம பொருட்படுத்தாம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய காரியத்தை குறிச்சு நம்ம என்ன பண்ணணும்னா போயிட்டு இருந்தோமா, இதுல நமக்கு கண்டிப்பா தேவன் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாபெரும் ஒரு கிருபையை கொடுத்து நம்ம என்ன பண்ணுவாரு, ரட்சிப்பாரு. நாம அந்த போகக்கூடிய அந்த ஓட்டத்துக்குள்ள போயிடுவோம். நம்ம இந்த ஒரு பாடம் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன? விசுவாசிக்கலாமா? அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்குங்களா? என்னிலிருந்து இருக்கலாம், இன்னிலிருந்து இருக்கலாமா, நாளையிலிருந்து இருக்கலாமா? நாம இத்தனை நாள் விசுவாசிச்சிருந்தது பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதாரண ஒரு விசுவாசம். ஒரு போதகர் சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த ஒரு விசுவாசத்தை, அந்த ஒரு வார்த்தையை கேட்டு நம்ம நடந்தோம் அப்படின்னா, அந்த ஒரு விசுவாசம் நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்காதுன்னு பாத்தீங்கன்னா, நாம எந்த நிலைமைக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் சேர்க்காது. நாம வைக்கக்கூடிய ஒரு விசுவாசம்
வேதத்தின் அடிப்படையில வசனத்தின் மூலியமா அவங்க பேசுற ஒரு வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமா அந்த ஒரு வார்த்தையை கேட்கலாம். தேவன் நமக்கு இவ்வளவு தூரம் சத்திய பாடத்தை நமக்கு கொடுத்துட்டு தான் வராங்க. ஒவ்வொரு சத்தியத்திலிருந்தும் நம்ம என்ன பண்றோம்னா ஒவ்வொரு அசத்தியத்திலிருந்தும் சத்தியத்தை நம்ம வந்து கத்துக்கிட்டு வரோம். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரணமா கேட்டுட்டு நம்ம போறது கிடையாது. கேட்டு நம்மளுடைய வாழ்க்கையில நாம முடிவெடுக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமைக்கு போகணும் அப்படின்ற போது சில போராட்டங்கள் நமக்கு வரும். முன்னாடி நம்ம வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தில் இருக்கிற ஒரு சகோதரர் சத்தியத்துக்குள்ள இருந்தாலும் சகோதரி சத்தியத்துக்குள்ள இல்லைன்னா அவங்க 2 பேருக்கு தான் வரும். ஒரு சபைக்குள்ள நம்ம இங்க இருக்கோம், ஒரு ஐக்கியத்துல. அந்த ஐக்கியத்துல இருக்கும்போது நம்ம இங்க ஏதோ சத்தியத்தை கேட்டு அந்த ஐக்கிய சத்தியத்தில் இல்லாம இருக்கிற அந்த சபைக்குள்ள நம்ம இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2க்கும் என்ன ஆகும்னா சண்டை வரும். அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இங்க வராதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுக்கெல்லாம் நம்ம சோர்ந்து உட்காரணும் சொல்லி நம்ம சொல்லுங்களா? தைரியமா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, போராடுங்க. உங்க கூட யார் இருக்காரு? நம்ம வைக்கக்கூடிய ஒரு விசுவாசம் எதன் அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னா வசனத்தின் அடிப்படையில் இருந்து நம்ம விசுவாசம் வச்சோம் அப்படின்னா நம்ம அந்த போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு கண்டிப்பாக செய்திருக்கோம். பொறுமையோடு